தமிழ் சமூகத்திற்கும் அரசிகளுக்கும் வணக்கங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து வரும் பாதை மிகவும் கொடூரமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நேற்று ராமேஸ்வரத்தில் நடந்த தன்னை காதலிக்க மறுத்த ஒரு பிள்ளையை ஒருவன் கொலை செய்கிறான். எப்படிப்பட்ட சமூகத்தில் நாம் வாழ்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் எப்போதும் சொல்வது போல ஒரு குற்ற தலைமுறையை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்று இல்லாமல் பொறுப்பற்ற பெற்றோர்களாக நாம் மாறிக்கொண்டதின் விளைவு பிள்ளை வளர்ப்பு என்ற ஒரு மிகப்பெரிய இடத்திலிருந்து தவறி பொருளாதாரத்தை நோக்கி மட்டும் ஆணும் பெண்ணும் ஏன் இவ்வளவு வேகமாக ஓடுகின்றீர்கள் என்றே தெரியவில்லை. நம் பிள்ளைகள் தான் நம்முடைய அடையாளங்கள். நம் பிள்ளைகள் தான் வருங்கால தமிழ் சமூகத்தின் சொத்துக்கள். அவற்றை நீங்கள் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் நாங்கள் படிக்க வைக்கிறோம் பெரிய பள்ளிகள், இவ்வளவுதான் நீங்கள் சொல்கின்றீர்களே தவிர நாங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கின்றோம், இதைத்தான் சொல்கிறீர்கள் தவிர அவர்களுக்கு நல்லவற்றை சொல்லிக் கொடுக்கவும் அல்லவற்றை அவர்களிடமிருந்து விளக்கவும் நாம் தயாராக இல்லை. இதுதான் உண்மை. தனிமையில் இருக்கக்கூடிய நமது குழந்தை என்ன செய்கிறது என்ற கவலை நமக்கு இருக்குமே. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எனதருமை தமிழ் சமூகமே, இங்கு ஒரு பாடத்திட்டம் முற்றிலுமாக தடைப்படுத்தப்பட்டு விட்டது. என்னது? நம்முடைய வாழ்வியல் சம்பந்தமான ஒரு பாடத்திட்டம் இங்கே இல்லை. நம்முடைய குடும்பவியல் அனைத்தும் உடைத்து நொறுக்கப்பட்டு விட்ட பின்பு இன்று காதலிக்க மறுத்த ஒரு பிள்ளை மீது ஆசிட் அடிக்கிறான், கொலை செய்கிறான், 4 பேரை கூட்டிட்டு வந்தவளை பாலியல் வன்புணர்வு செய்கிறான் என்றால் எப்படிப்பட்ட சமூகத்தை நாம் உருவாக்கி வளர்ச்சி 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 என்று என்ன வளர்ச்சியை நீங்கள் கண்டுகொண்டீர்கள்? வளர்ச்சி நாங்கள் அமெரிக்காவிடம் போட்டி போடுகிறோம், நாங்கள் சைனாவோடு போட்டி போடுகிறோம் என்று இந்தியா சொல்லுகிறதே, இங்கே என்ன வளர்ச்சி அடைந்து விட்டது? பீகார் மாநிலம், வட இந்திய மாநிலங்களை நீங்கள் உள்முறை சென்று பாருங்கள், என்ன வளர்ச்சி இருக்கிறது? இந்த வளர்ச்சி ஆரோக்கியமான தமிழ்நாட்டில் கூடிய இத்தனை வளர்ச்சி நாங்கள் அனைவருக்கும் என்ன வேலை வாய்ப்பை மட்டும் வைத்து என்ன செய்ய போகிறீர்கள்? இங்கே இருக்கக்கூடிய கலாச்சார மையங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல், இங்கே இருக்கக்கூடிய குடும்பவியல் ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டதை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல் அனைவரும் பொருளாதாரத்தை நோக்கியும் பதவி வெறி கொண்டும் ஓடும் இந்த ஓட்டம் எதில் போய் முடியும்? ஒரு சிறு மாற்றத்தை கூட இந்த நிலத்தில் சாதிக்க முடியாத ஒரு தமிழ் தேசிய களம் எங்கே சென்று நிற்கும்? எங்களுக்கு இது இலகுவாக இருக்கிறது, நாங்கள் இந்த ஆடை ஒடுத்துகிறோம், எங்களுக்கு இலகுவாக இருக்கிறது, நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கிறோம், எங்களுக்கு இது இலகுவாக இருக்கிறது, நாங்கள் இதை செய்ய லகு 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 சுலபம் சுலபம் சுலபம், இலவசம் சுலபம் இலவசம் சுலபம். இதை தாண்டி இந்த அரசியல் தளம் எதை நமக்கு தந்திருக்கிறது? தமிழரின் தொல்மையா இருக்கக்கூடிய அனைத்து விதமான கலாச்சார பண்பாட்டு விளிமியங்களையும் தமிழன் மறந்து நிற்கின்றான் என்பது மட்டும்தான் உண்மை. இந்துத்துவா இந்து இந்து என்று இங்கே புகுத்த பார்ப்பது தமிழனுடைய நம்பிக்கை அல்ல. தமிழன் ஏற்கனவே இங்கு நிரம்ப தமிழர் வெய்யில் எனும் பெரும் கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தவன், ஆசீகம் என்னும் வெறும் சமயத்தை உடையவன். அவனை அந்த ஆசீர்வாதத்தை முற்றிலுமாக அழித்து சித்தர்களை கொலை செய்த ஒன்றை நீங்கள் அதற்கு நாங்கள் இவர்கள் நாங்கள் அவர்கள் என்று மேடைகளில் பேசுகின்றீர்களே, சித்தர்களை யார் அழித்தொழித்தார்கள்? சித்தர்கள் தான் தமிழர்களின் மிக முக்கியமான ஒரு கோட்பாடு. இன்னைக்கு பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகனை அறிவியல் சார்ந்த அந்த சிலையில் இருக்கக்கூடிய அந்த ரசவாத சிலையை தொடும்போது மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் குணமாகிறது என்பதை கண்டுபிடித்த பிறகு கூட சித்தர் நிலை மீது ஒரு நம்பிக்கையற்று சித்தர்களை தேடக்கூடிய அறிவற்று சித்தர்கள் என்றாலே இமயத்தில் தான் இருப்பார்கள் என்று ஓடுகின்றீர்களே. நம்முடைய வாழ்வியலை அனைத்தும் அழித்தொழித்து விட்டீர்களே. 2 குழந்தைகள் போதும், 2 குழந்தைகள் போதும், 2ஐயும் தரலைகளாக வளர்த்து இந்த தமிழ் சமூகத்துக்கு எதை கொடுக்க போகிறோம்? இந்த தமிழனைக்கு நாம் என்ன பதில் சொல்வோம்? என் அருமை தமிழ் சமூகமே, என் அருமை அரசியலே, இந்த சமூகம் இந்த அரசியல் எதுவுமே நமக்கான விடுதலையை தராது என்று நான் மறுபடியும் சொல்கிறேன். நீயே ஆயுதமாக உன்னை தொட்டவனை நீனே வீழ்த்து. ஒரு பெண்ணை தவறான புரிதோடு ஒருவன் தொடுகிறான் என்றால் அவனை என்ன வேண்டும் என்றால் செய்யலாம் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறதா இல்லையா? சொல்லுகிறது அல்லவா? அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இந்த இந்தியா எனும் இந்த ஒன்றியத்திற்கு ஆங்கில அரசிடமிருந்து விடுதலை பெற்று தந்ததாக நாம சொல்லுகிறோமே. காந்தியடிகள் அவர் என்ன சொன்னார்? உன் நகங்கள் ஆயுதமாக மாறட்டும். நகங்கள் இப்ப எதுக்கு பயன்படுது? நீங்கள் நகங்களை வளர்த்து உங்களை அழகிகளாக காட்டிக்கொள்ள முற்படுகிறீர்களே. உங்கள் பலம் உங்களுக்கு தெரியவில்லையே. இன்னும் எத்தனை குழந்தைகளை நீங்கள் பறிகொடுப்பீர்கள்?
எத்தனை குழந்தைகளை நீங்கள் விளையாக்குவீர்கள் இந்த ஆண் எனும் அரக்கனின் போதைக்கு. எனது அருமை தமிழ் சமூகமே, பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை நீங்கள் சரியாக வளர்ப்பது மட்டும்தான் இந்த நிலத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பெண்ணும் ஆணும் அவளுக்கு வழங்கப்படும் விருது என்பது சிறந்த தந்தை, சிறந்த தாய், சிறந்த மனுஷி, சிறந்த மனுஷன் என்பதை தவிர சிறந்த யூடியூபர், சிறந்த ஆட்டக்காரன், சிறந்த பாட்டுக்காரன், இதற்கெல்லாம் இங்கே விருது கொடுக்கிறார்கள். இதுதானே நடக்குது. எனவே என் அருமை பெற்றோர்களே, உங்கள் பெண் குழந்தைகளை வீராங்கனைகளாகவும் இருந்தால் ஆண் குழந்தைகளை ஒழுக்கமிக்கவர்களாகவும் வளர்த்திருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த விடயத்தை சரியாக செய்தாலே நாம் இந்த நிலத்திற்கு தேவையான அரும்பெரும் இருவரும் தூண்களை விட்டு செல்கிறோம் என்ற பெருமையோடு நீங்கள் இந்த நிலத்தை விட்டு கடந்து செல்லலாம். நாம் இருக்கிறோமோ இல்லையோ, நாம் பெறுகின்ற வளர்க்கின்ற பிள்ளைகள் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும், இந்த நிலத்திற்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், இந்த மொழிக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், இந்த கலாச்சாரத்தை பேணுகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த பிள்ளைகளை நமக்கு தேவையில்லை என்ற முடிவை பெற்றோர்கள் எடுக்க வேண்டியது இந்த காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. எனவே என் அருமை இளவரசிகளை, இவர்களை விட்டு விடுங்கள், இவர்கள் துணைக்கு அழைக்காதீர்கள். உனக்கு எதிராக ஒருவன் ஆயுதத்தை தூக்கும் போது அதே ஆயுதத்தை நீயும் தூக்கு. உன் பின்னால் ஒருவன் தொடர்ந்து வருகிறான், உன்னை துன்பப்படுத்துகிறான் என்றால் நீ பெற்றோரிடம் சொல்லிப்பார். இல்லை என்றால் நீ காவல்துறையிடம் புகார் கொடு. அந்த தைரியத்தை உனக்கு வளர்த்துக்கொள். யார் என்ன சொன்ன உனக்கு என்ன? உன் பாதுகாப்பும் உன்னுடைய நலனும் உன்னுடைய மானம் மரியாதையும் உன்னுடைய இன்னுயிரும் இந்த நிலத்திற்கு மிக முக்கியம். என் அருமை அரசிகளை, உங்களுக்கு எத்தனை பேரை இழக்கப் போகிறோமோ என்ற பயத்தோடு உங்களை எல்லாம் கட்டி எழுப்ப ஒரு பெரும் ஆயுதமாக நாங்கள் உருவாகி வருகின்றோம். எங்களை கிண்டல் கேலி செல்வதை விட்டுவிட்டு இந்த நிலத்தின் ஆதி கொற்றவைகளை பாதுகாக்க வாருங்கள். எங்கள் தமிழ் சமூகத்தின் பெரியோரே, பெற்றோரே, இளையோரே, தம்பிகளே, தங்கைகளே, அண்ணன்களே, அக்காக்களே, நன்றி.